ஆர்டிகல் 32 அண்ட் 226க்கு கீழே வந்துட்டு இந்த 5 ரிட்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு கான்செப்ட் கீழே வந்துட்டு டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டில் வந்துட்டு நம்மளால் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலிமா. நம்ம நிறைய மூவிஸ்லையோ இல்லை நியூஸ்லையோ நிறைய கேட்டிருப்போம், பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பேசிக்காகவே நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா நமக்கு லோக்கஸ் ஸ்டாண்டே அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இது ஒரு கோர் கான்செப்ட். லோக்கஸ் ஸ்டாண்டே அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான என்ன தேவை, இல்லை என்ன கனெக்ஷன் இருக்குது, நான் அதனால டேரெக்டாக பாதிப்படைஞ்சிருக்கணும், அதுதான் வந்து நான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வந்து அந்த விஷயத்தினால பாதிப்படைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. லைக் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போது போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ் எடுத்துக்கோங்களேன். அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக தான் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. நான் அதனால் பாதிப்படையில், பட் நான் எங்களோட மக்களுக்காக வந்துட்டு ஐ எம் ரெப்ரசென்டிங், இல்லை அவங்களுக்காக நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்களோ இல்லை கோர்ட்ஸை ரீச் பண்ண முடியாதவங்களுக்கும் வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.